விழாவிலே தலைமை ஏற்றிருக்கின்ற ராஜேந்திரத்தை இயக்குனர் பழனியை அவர்களே, முன்னிலை வைக்கின்ற செல்வராஜ் அவர்களே, சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற முதியோருடன் இல்லத்தினுடைய நிறுவனர் பிரேம்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற முத்துகிருஷ்ணாபுரத்தினுடைய 15வது வார்டு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, உங்கள் யாவருக்கும் நான் முதலாவது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இங்கே வருகை தந்திருக்கின்ற முத்துகிருஷ்ணாபுரத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெரியவர்கள் மற்றும் தாய்மார்கள், அவர்களுடைய குழந்தைகள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துகின்றேன். என்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சியானது எந்த ஒரு இடங்களிலேயும் நடைபெறவில்லை, தனிப்பட்ட முறையில் நடைபெறவில்லை, மொத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு இடத்திலும் நடைபெறவில்லை என்று சொல்லலாம். நம்முடைய முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியிலே தனிப்பட்ட முறையாக இந்த பிள்ளைகளை நன்றாக ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு மிகச்சிறந்த முயற்சியை அருமையாக எடுத்து நம்முடைய பகுதியிலே இந்த மாதிரி காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கின்ற சிவகுமார் அவர்களை அங்கோடு நான் வாழ்த்துகின்றேன், நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய பகுதியில் உள்ள பிள்ளைகள் இதன் மூலமாக அவர்கள் முன்னேற வேண்டும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே நல்ல மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுக்கப்படுகிறது. இன்னும் வருங்காலங்களிலேயும் இதே போல அதிகமான பரிசுகளை அவர்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்டிலேயே அது செயல்படுத்தப்பட்டு காமராஜர் பிறந்த தினத்தை அன்று கொடுக்க முடியாவிட்டாலும் இன்றைய தினத்திலே சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய பிள்ளையை நன்றாக படிக்க வேண்டும். முத்துகிருஷ்ணாபுரம் பகுதி என்று சொல்லப்படும் பொழுது முத்துகிருஷ்ணாபுரம் என்பது ஒவ்வொரு பிள்ளைகளும் முத்துக்களாக ஜொலிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. நம்முடைய பகுதியில் உள்ள பிள்ளைகள் இந்த மாதிரி சிறப்பாக நன்றாக படிக்க வேண்டும். நம்முடைய பகுதியிலே உள்ள இடங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது அநேக முன்னேற்றங்களை அடைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முக்கியமாக சிவகுமார் அவர்களை நாம் சொல்லலாம். கடந்த நாட்களிலே அவர் அநேக காரியங்களை நம் மத்தியிலே செய்து வருகிறார்கள். காமராஜரை நாம் சொல்லும் பொழுது காமராஜர் இந்த நாட்டிற்கு அந்த முதலமைச்சராக அவர் பணியாற்றும் பொழுது கரைப்படியாக மனிதனாக வாழ்ந்து வந்தார். மாத்திரமல்ல, அதிகமாக கல்விக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அது அழிந்து போகும். ஆனால் கல்வி மாத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு ஞான விளக்காக, ஞான கண்ணாக இருக்க முடியும் என்பதற்காக அவர் அநேக பள்ளிகளை அவர்கள் திறந்து வைத்தார்கள். காமராஜர் நினைவு பள்ளிக்கூடங்கள் அநேக இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதராக இந்த காமராஜர் திகழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஞானவான் என்று நாம் பார்க்கலாம். திருமணமே ஆகாமல் நாட்டு மக்களை எப்படியாவது உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பிறந்து வழங்கினார். ஒரு முறை அவர் அநேக காரியங்களை வேணும்னு சொல்லிட்டாங்க. முதியோர்கள் வேணும்னு காமராஜர் பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். நான் ஒரே ஒரு காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். அவர் ஒரு மிகச்சிறந்த ஞானம் அடைந்தவர். அவர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். டெல்லிக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கு நேரு பிரதம மந்திரியாக இருக்கிறார். நேருவிடம் பேசும் பொழுது காமராஜர் நேரு சொல்கிறார், என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க என்று நேருவை பார்த்து காமராஜர் கேட்கிறார். அப்போ நேரு சொல்கிறார், என்ன செய்யவே தெரியல, இந்த ஒரு அதிகாரி ரொம்ப குழப்படி பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்ணனே தெரியல. அவர் உயர்ந்த அதிகாரியாக இருப்பதனால அவருக்கு கீழே உள்ளவங்களை
ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. கீழே உள்ளவங்க இவரு அப்படிலாம் பண்றாருன்னு சொல்லி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு காமராஜர் நேரில் சொல்றார். இப்பொழுது நமக்கு இந்த விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை, இந்த 3 படைகள் நமக்கு இருக்கிறது. இந்த 3 படைகளும் ஒரே படைகளாக நமக்கு காணப்பட்டது. வெற்றி நாட்டோடு போரிடுவதற்கு ஒரே படையாக தான் இந்த நாட்டிலே ஒரே படைகள் தான் இருந்தன. அப்பொழுது இவர்களை கேட்கும்போது நேரிடத்திலே காமராஜர் சொன்னால், இதை போட்டு இதுக்கான குழப்பம் 3 காரியங்கள் இருக்குல்ல, தரைப்படை இருக்கிறது, கப்பல் படை இருக்கிறது, விமானப்படை இருக்கிறது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் பிரச்சனை படுத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரியை போட்டு முடிக்கிறது. பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு காமராஜர் நேரிடத்தில் சொன்னார். இது எனக்கு தெரியாம போச்சப்பா, நான் அழகா நல்ல வேலை வந்தாப்பா, நல்ல வேலை வந்து இந்த பிரச்சனை எவ்வளவு சுத்தமாக முடிஞ்சிச்சு, நான் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுதான் இருந்தேன்னு சொல்லி காமராஜரிடத்திலே நேரு சொன்னதை பார்க்க ஒரு பத்திரிகையை நான் படித்தேன். இப்படியாக மிகச்சிறந்த ஞானத்தோடு அவர் இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை அவர் ஆண்டு வந்தார் என்று நாம் பார்க்கலாம். அதுபோல காமராஜரை போல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், நம்முடைய பிள்ளைகள், முத்துகிருஷ்ணாவரம் பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் காமராஜரை போன்று நன்றாக ஞானத்தோடு திறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அநேக இடங்களிலே பள்ளிக்கூடங்களை அவர் ஏற்படுத்தி வைத்தார். அவை இன்றைய நாட்களிலே இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உறுப்பினர், நம்முடைய கவுன்சிலர் சிவகுமார் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரியான காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்கள் ஒவ்வொருவரும் வருங்காலங்களிலே மிக சிறப்பாக சிறந்து விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாய பெருமக்களுக்கும் அநேக நிகழ்வுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களையும் விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான காரியங்கள் தொடர்ந்து நம் மத்தியிலே நடைபெற வேண்டும். நம்முடைய முத்துகிருஷ்ணாவரம் பகுதியானது சிறந்து விளங்க வேண்டும். ஆரம்பி பகுதிக்கு மற்ற எல்லா பகுதியும் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் மற்ற பகுதிகளை விட நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாமும் அவர் மாத்திரமல்ல, வேதம் மாத்திரமல்ல, நாமளும் அதற்கு முயற்சி எடுத்து நாமும் அவர்களுக்கு செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய பகுதியானது மிகச்சிறந்த படிப்பிலையும் சரி, மற்ற எல்லா விதமான காரியங்களையும் முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் வருங்காலங்களில் நிகழ்வதற்கு நாம் தொடர்ந்து நம்முடைய உழைப்பை நாம் கொடுப்போம். என்னை அன்போடு அழைத்து இந்த நிகழ்ச்சிகளை என்னை பங்குபெற வைத்த நம்முடைய 15வது வார்டு உறுப்பினர் சிவகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை நன்றி.